தாத்தா லாஸ்ட் எபிசோடில் யாரோ ஃபைன் பண்ணியிருப்பாங்க, பிடிச்சிருக்க முடியாது, குச்சி வச்சு திறந்துட்டு இருப்பாங்க. திருப்பியும் கார்ட் ஃபைக்கு வந்துட்டு ஒரு பேக் ஃபுல்லாக சிசர் இருக்கும், அது ரீகோட தான் ஹேர் கட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பான். அதை எடுத்துகிட்டு ஓடுறாங்க, கீழேயும் விழுந்துடுறாங்க. அந்த டூல்ஸும் எங்கேயோ ஒரு பக்கம் விழுந்துருது. திரும்பவும் அந்த பர்சனை தேடி தான் ஓடிட்டு இருந்திருப்பாங்க. ரீகோவும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணியிருப்பான், ஏன்னா அவனுக்கு அந்த டூல்ஸ் ரொம்பவே முக்கியமானது. வெறும் கத்திரிக்கோலை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து தராங்க. ரீகோவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. எங்கள் தாத்தாவும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஆனால் இவரை நம்புறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ரீகோவுக்கும் தாத்தாவுக்கும் சண்டை வருது. அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடுறதுக்காட்டியுமே ஒரு வழி ஆயிடுது. சண்டைலாம் ஊஞ்சி முடிஞ்சதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, ஏன்னா இவங்க குளிச்சே பல மாதம் ஆகுது இல்லையா. ட்ரெஸ் எல்லாத்தையும் நினச்சிட்டு அவங்களோட ஃபேஸ் எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அந்த தாத்தாவும் காட்டு பக்கமாக போயிருப்பாங்க. ஹீரோவும் பேசி பார்த்துருப்பான், இதுக்கப்புறம் நான் காட் ஃபைக்கெலாம் வரமாட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் திரும்பி வந்து ரீகோட்ட பேசிகிட்டு இருப்பான். ரீகோவும் அப்போ தான் மழை தண்ணிலாம் சேகரிச்சிட்டு இருந்திருப்பான். சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாரு, நீ யாரையுமே நம்பாமல் இருக்காத, ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது எங்கள் ரீகோக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் அந்த டூல்ஸ் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான். அவனும் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், மனசொடைஞ்சு போயிடுறான். இங்கே அந்த பாப்கட் லேடியும் அவங்க பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணிருக்காங்க, தான் சரியான அம்மாவா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ மட்டும் எவ்வளோ வேலை தான் செய்ய முடியும், அதனால் ஒரு டீம் சேர்ந்து ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியாக ட்ரிங்கபிள் வாட்டரை வந்து சேகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே யாருமே வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லை. எல்லாருக்கும் சும்மா உட்காந்துருந்து சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவேங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ரீகோவுக்கு கடுப்பு வந்துடுது, நீங்கள் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி விட்டுடுறான். ரீகோவும் காட்டுக்குள்ளே வேக வேகமாக நடந்துட்டுருக்கான். அப்படியே அவனோட ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அவங்க அப்பாவுக்கு இவன் ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆகிறது சுத்தமாக பிடிச்சிருக்காது, பயங்கரமாக கத்தி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பான். தம்பியும் கூட வந்திருப்பானோ என்னவோ, அவனையும் வச்சு இவன் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு சமாளிச்சுருந்துருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் தம்பிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருப்பான். அவன் தப்பு பண்ணி ஜெயிலில் போனது இது எல்லாமே நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சயின்டிஸ்ட் மீதி பேர் எல்லாமே காட்டுக்குள்ளே சாப்பாடு தேடி வந்திருப்பாங்க. நிறையா சாப்பிடக்கூடிய மஷ்ரூம்ஸ் அப்புறம் பெரிஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதை நினச்சி எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த உலகம் எப்படி அழிஞ்சிருக்குங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. டிசாஸ்டரா வைரஸா அப்படின்னு எதுவுமே தெரில இல்லையா. இங்கே ஹீரோயினுக்கும் அந்த மேக்கப் கேர்ள் வந்துட்டு ஒரு செரி கொடுக்குற சாப்பிட்றதுக்கு. ஹீரோயினும் அதை சாப்பிட்றாங்க. கொஞ்ச நேரத்துலேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அவளும் ரொம்பவே பயந்து போயிடுறா. கத்திட்டு இருக்கா, யாராவது வாங்க அப்படின்னு சொல்லி. ரீகோவும் காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருப்பான் இல்லையா. அவன் வேக வேகமாக வரான், சுற்றியும் முற்றியும் பார்க்குறான். அங்கே அந்த தாத்தா வேற நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோயினை கார்ட் ஃபைக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினை சாப்பிட்டதை ஓரளவுக்கு துப்பு வச்சுருப்பாங்க, கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பாங்கங்கிறதுனால ஒன்றும் ஆகியிருக்காது. இங்கே மீதி பேர்லாம் அதை தெரிஞ்சு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. அப்புறம் பேம்பூஸை வச்சு பாத்திரம் செய்கிறது, ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டெலாம் வச்சு ஷார்ப்பாக்கி அதை கத்தி மாதிரி யூஸ் பண்ணுறது, கயிறு திரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் உனக்கு அந்த பேக் ரொம்பவே முக்கியமானதாக இருந்தால் நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ரீகோவும் கொஞ்சம் மனசு ஒழிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கான். மாட்டிகிட்டு இத்தனை நாளாக இப்போ தான் இவங்க உருப்படியாக சாப்பிட்றாங்களே, எல்லாரும் ரொம்பவே ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ரீகோ அந்த பெரியை பார்க்குறான். ஹீரோயின் சாப்பிட்ருப்பாங்க இல்லை, அது யாரும் சாப்பிடாதீங்க, சாப்பிட்றத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது ஒயிட்டிக்கும் வந்துட்டு எதுவும் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் காமெடியாக சொல்லிகிட்டு இருக்கான். சயின்டிஸ்ட்டும் அந்த பெரியை பார்த்துட்டு பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது சாப்பிடக்கூடிய பெரி தான், பாய்சன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ பாய்சன் நினச்சி தான் இதில் ஆட் பண்ணியிருந்துருக்கணும், ஆனால் நமக்கு நல்ல வேலையாக சாப்பிடக்கூடிய பெரி வந்திருக்கு. இந்த வேலையை யார் பார்த்துருப்பா அப்படின்னு ரீகோ யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த தாத்தா ஞாபகம் வருது. அவங்க அங்கே தானே நின்றுருப்பாங்க. ஸோ அவனுக்கு இன்னும் கோவம் வருது, கத்திட்டு இருக்கான். ஹீரோ தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் ட்ரெயினில் தான் உட்காந்துருக்காங்க. தான் ஏன் இன்னும் சர்வே ஆகணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ரீகோவும் வந்துட்டுருக்காங்க. அந்த பக்கமாக யாரோ ஓடிட்டு இருக்கதையும் பார்க்குறாங்க. பார்த்தா சயின்டிஸ்ட்டுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு, வயிற்றில் யாரோ குத்திருக்க மாதிரி தான் தெரியுது. உடனே அவங்கள கார்ட் ஃபைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு எந்த மெடிசன் எதுவுமே தெரியாது, அதனால சயின்டிஸ்ட் ஒரு நோட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. அதில் என்னென்ன மெடிசன்கிறத பார்த்துட்டு காட்டுக்குள்ளே தேடி எடுக்கிறதுக்காக போயிடுறாங்க. ரத்தத்தை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக சயின்டிஸ்ட்டும் உயிர் பொழைச்சிட்டாங்க. இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ட்ராப் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ட்ராப் செட் பண்ணுறதுக்கு எல்லாம். மேக்கப் கேர்ள் ரீகோ வலுக்கட்டாயமாக எடுத்துட்டு வந்து ஹேரை கட் பண்ண சொல்லிட்டு இருப்பான். அவனும் அழகாக கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த லேடியும் வந்து ஹேர் கட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் லைட்டாக க்ரஷ் இருக்க தான் செய்யுது.
ட்ராப்லேருந்து சத்தம் கேட்குது. வேக வேகமாக ஹீரோவும் ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான். ஹீரோயினும் ஹீரோவும் அந்த குட்டி பையனை பிடிக்கிறதுக்காக தான் துரத்தி போயிட்டு இருக்காங்க. இடையில ஒரு ரிவர் வேற வருது. நீங்கள் இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஹீரோ ஹீரோயின் அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தேடுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த க்ளூவுமே இல்லை. ஹீரோ வெயிட் பண்ணுற நேரத்துலையும் சும்மா இருந்திருக்க மாட்டான். நெருப்பு மூட்டுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். ரொம்பவே சேடாக இருக்கான். ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ரெஸ்கியூ மிஷனில் அவனோட சீனியரை அவனால் சேவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரீகோவும் கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் ஹீரோ அந்த ட்ரெயின்குள்ளே போனதை அந்த சீனியர் இருப்பாங்கல்ல, அதான் காப்பாற்றிருக்க முடியாது இல்லையா, அவங்களுக்கு கால் நடக்க முடியாமல் போயிருக்கும். ஹீரோவும் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சீனியருக்கும் தெரிய வந்துருச்சு இல்லையா ஹீரோ அந்த ட்ரெயினில் போயிருக்கான்னு. நான் எல்லாத்துக்குமே அவனையே ப்ளேம் பண்ணி இருந்துட்டேன், அவன்கிட்ட ஒரு சாரி கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குச்சை ரப்பானதில் ஹீரோட கையெல்லாம் அடிபட்டிருக்கும். ஹீரோயின் தான் பேண்டேஜ்லாம் ஓட்டி விட்டுட்டு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. திரும்பவும் ஹீரோ நெருப்பு மூட்டை ட்ரை பண்ணுறான். இந்த தடவை ரீகோ ஹீரோயின் 2 பேருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நெருப்பு மூட்டிடுறான். ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான் அந்த நெருப்பை பார்த்துட்டு. எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துடுறான். வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறான். இவங்களும் அந்த குட்டி பையனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. காட் அங்கே தான் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஒரு வில்லேஜ் செட்டப் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. குளிக்கிறதுக்கு தனியாக இடம், ஃபார்மிங், அதுக்கப்புறம் அந்த ரிவரில் பிடிச்சிட்டு வந்த உயிரினம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு பக்காவான செட்டப்பில் இருக்குது. என்னதான் இருந்தாலும் சயின்டிஸ்ட்டை வந்துட்டு இவங்க தானே தாக்குனாங்க, அந்த கோவத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காட்டில் இருக்கணும் சாரி சொல்லிட்டு இருக்கான். காட் 6ஓட ஹெட்டும் நம்ம இங்கே வரத்துக்கு ஒரு வழி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்பி போகிறதுக்கும் ஒரு வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். காட் 5ல் மேக்கப் கேர்ள் இருப்பா இல்லையா, அவளோட ஃப்ளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. அவளோட வேலையே நெயில் ஆர்ட் பண்ணுறது தான். கஸ்டமர்ஸ்க்கு நல்லா தான் பண்ணி விடுவா. இருந்தாலும் அவளோட வாழ்க்கையில் தனிமாங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறது கூட ஆள் இல்லை. கூட வேலை பார்க்குறவங்களே அவ்வளோ தூரம் காசிப் பண்ணுறாங்க. இது எல்லாமே அவளுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி பேச யாரும் இல்லை, எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எந்த தொலைவும் இல்லாததை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணிருக்கா. அதே நேரத்தில் அந்த லீடர் ரீகோ ஹீரோயின் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அது ஏதோ உடஞ்சி போன ஷிப் மாதிரி இருக்குது. அந்த லீடரும் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஷிப்பில் ஒரு ரேடியோவும் இருக்குது. அதோட நான் கனெக்ட் பண்ணி பேசினேன். கனடான்னு நினைக்கிறேன். அவங்க தான் சொன்னாங்க இப்போ நம்ம 2060 இருக்கோம். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும்போது தான் இவங்க 3 வருஷம் கழிச்சு, அதான் 2026ல் ஒரு ஆஸ்ட்ராய்டு இந்த பூமியவே தாக்கியிருக்கும். அதுக்கப்புறம் நிலநடுக்கம் அந்த மாதிரி பல டிசாஸ்டர் ஃபுல்லாக அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த லீடரும் சொல்லி முடிக்கிறான். இப்போ ப்ரெசன்ட் 2023 தான் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி ரீகோ ஒருத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சுருப்பான் இல்லையா, அவங்கக்கிட்ட தான் இப்போ ரீகோட தம்பியும் வேலை பார்த்துட்ருக்கான். அவங்களும் ரொம்பவே ஸ்வீட்டாக தான் நடந்துக்கிறாங்க. அவங்க அந்த பக்கமாக போனதுக்கப்புறம் ரீகோவோட தம்பி அவங்களோட பர்ஸ்லேருந்தே அமௌண்ட் எடுக்கிறான். காட் 6 பார்த்ததும் காட் 5க்கும் முன்னேறணும்னு தோணிச்சு போல். அதனால ரிவருக்கு பக்கத்துலேயே பாத் ஹவுஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அவங்க ஹெட்டு தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நம்ம திரும்பி போக வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருக்கும் ஒரு புது நம்பிக்கை இருக்குது, நம்ம எப்படியோ திரும்பி போயிடுவோம் அப்படிங்கிறதுனால உற்சாகமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே ஹீரோயினும் மேக்கப் கேர்ளும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. வழியில் ஒரு பொண்ணு கிடக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அலறி அடித்து ஓடிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் காட் 6 சேர்ந்தவங்க இவங்க 2 பேரையும் சுற்று போட்டுடுறாங்க. அங்கேருந்து 2 பேரும் தப்பிக்க ட்ரை பண்ணிடுவாங்க. ஆனால் மேக்கப் கேர்ள் மட்டும் எப்படியோ தப்பிச்சு காட் 5க்கு சேர்ந்துருவா. ரீகோ கிட்ட ஹீரோ கிட்ட அங்கே ஒரு டெட் பாடி பார்த்தது, அப்புறம் துரத்துனது, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அதனால ஹீரோவும் ரீகோவும் வேகமாக ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கா. இப்போ தான் ரீகோ ஹீரோயின் அவங்கள்ட்ட பேசினதை யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கும் இப்போ தான் ரியலைஸ் ஆகுது அவன் எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது. ஹீரோவும் ரீகோவும் காட் 6க்கு தான் வந்திருக்காங்க. அங்கே ட்ரெயினில் இருக்க ஃபுல் இடத்தையும் தேடி பார்த்துட்ருக்காங்க. எங்கேயுமே ஹீரோயின் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க அங்கே நிறையா பிளட்டு சிந்திருக்க கரையை பார்க்குறாங்க. அப்போ தான் ஹெட்டும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறான். இங்கே வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரே ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு எல்லாத்தையும் ரொம்ப மிரட்டிகிட்டு இருந்திருப்பான். அவனை ஹெட்டு தான் போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனால் ஆக்சிடென்டாலாக தான் நடந்திருக்கும். அதுக்கு பதிலாக இந்த பீப்புளெலாம் நீங்களே ஹெட்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் இந்த கதை முடிஞ்சிருக்கும். நீ செத்து புதைச்ச கதையெல்லாம் நான் கேட்கல, எங்கே ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஹெட்டு பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. இல்லை, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி தான் ஹெட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அதான் இந்த டெட் பாடியே எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ஹீரோயினை பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹீரோயினும் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு கடைசியாக அந்த உடஞ்சி போன ஷிப் இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோவும் ரீகோவும் ஹீரோயினை தேடிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க.
காட் சிக்ஸோட ஹெட் இருப்பான் இல்லையா, அவன் அந்த உடஞ்சி போன ஷிப்க்கு வந்துட்டு ரேடியோ மூலியமாக கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். இவனும் ஏதோ இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஹீரோயின் பார்த்துடுறாங்க. அந்த ரேடியோ ஒர்க் ஆகாது, ஒயர்லாம் பிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் உள்ளே தான் ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத அவனும் பார்த்துடுறான். எல்லார்கிட்டேயும் போய் தான் சொல்லி வச்சுருப்பான். அவனுக்கு பின்னாடியும் ஒரு சேட் ஃப்ளாஷ்பேக் இருக்குது போல். அது நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பான். இங்கே லீடராக இவனை அக்செப்ட் பண்ணது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அதனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்திருப்பான். ஹீரோயினும் அப்போ நீ சொன்னது எல்லாமே பொய்யா, அந்த டிசாஸ்டர் கூட அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த ஷிப்பில் ஒரு டைரி கண்டுபிடிச்சேன், அதில் இருந்தது தான், அது ப்ராபப்ளி உண்மை தான் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். நீ உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, நீ அமைதியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். இல்லை என்னால் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் கடுப்பாகிறான். ஹீரோயினும் அந்த ஷிப்குள்ளேயே ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சுட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். இங்கே அந்த பாப்கட் லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க, பிளான் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பின்னு ஒன்று இருக்கணும். ஒரு வேளை அவங்க நம்மளோட கார்ட்டை வந்துட்டு எடுத்துக்க நினச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்தால் எதிர்க்கிறதுக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் காட்டுக்குள்ளே இன்னும் சில முட்டாள்கள்லாம் இருக்கும்ல, காட் ஃபைல் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்க்கலாம், இருந்தால் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கானுங்க. அது எல்லாத்தையும் தாத்தாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹெட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இது தப்பு இல்லையா, தடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வாரை தான் கொண்டு வரும், நான் ஷிப்புக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிடுறாங்க. மீதி இருக்க பேரும் வெப்பன்ஸ்லாம் ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட் ஃபைக்கு போய் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த 3 முட்டா பசங்களும் பதுங்கி பதுங்கி வந்துடுறாங்க. இவங்க தான் ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்காங்களே, அதனால் சவுண்டு கேட்குது. கார்ட் 5ல் இருக்கவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கார்ட் 6ல் மீதி பேர்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒயிட்டி தான் ட்ரெயின் மேலே ஏறி நின்று பார்க்குறான். அங்கே ரொம்பவே வந்துட்டு மிருகத்தனமாக அடிச்சிட்ருக்கது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. கத்திகிட்ருக்கான், தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே கேட்குற மாதிரி இல்லை. நீ யாரா கோமாளி அப்படின்னு ஒருத்தவங்க கூட மதிக்கவே இல்லை. இவன் முடிஞ்ச அளவுக்கு கத்தி பார்க்குறான், அழுது பார்க்குறான், கத்திரி பார்க்குறான், எதுவுமே நடக்கிற மாதிரி இல்லை. ஹீரோயினும் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருப்பான். இங்கே சண்டைலாம் நடக்கிறத பார்த்துட்டு அவள் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறா. அதே நேரத்தில் அந்த குட்டி பையன் அடிபடுற மாதிரி போயிடும். ஹீரோயின் தான் இடையில வந்து காப்பாத்துறா. இருந்த சாப்பாடை திருடிட்டு அவங்களும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயினும் நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறா. இத்தனை நாள் இவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க, இந்த மாதிரி அந்த ரேடியோ வேலை செய்யலை, நம்மளால் திரும்பி போக முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை போய் நம்பணுமையா அப்படிங்கிற மாதிரி அந்த கார்ட் 6ல் இருக்கவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹெட்டோ மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தேன், அதனால தான் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட நியாயத்தை சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் எப்படியும் இவங்களும் ஹெட்டாக ஏற்றுக்க மாட்டாங்க. இவனும் இருக்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். ரீகோவும் ஹீரோயின் காலில் ஷூலேஸ் அவுந்துருக்கும், அதை வந்து கட்டி விட்டுட்ருக்கான். ரொம்பவே ஹீரோயின் இல்லாமல் ஃபீல் பண்ணியிருப்பான். ஹீரோயின்கிட்ட பேசலாம் இல்லை, ஆறுதலாக தட்டி கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினும் நவடேஸாக நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவளும் பயங்கரமாக காத்திரியாக அழுதுட்டு இருக்கா. எல்லாரும் ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் லேட்டராக தான் ரியலைஸ் ஆகுது, அந்த வானவில்லை வந்து சேர்ந்து பார்த்துருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஒருவேளை ஹீரோக்கும் ஹீரோயின் மேலே காதல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சோ என்னவோ, இதுக்கப்புறம் தான் தெரியும். நியூஸில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த தொலைஞ்சு போன எக்ஸ்பிரஸ் தொலைஞ்சு போனதாகவே தான் இருக்குது, இன்னும் எதுவும் க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் ஒரு சயின்டிஸ்ட்னு நினைக்கிறேன் கேட்டுட்டு இருக்காங்க. எப்படா இந்த எக்ஸ்பிரஸ் தொலைஞ்சு போச்சு, மண்டை காய வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையே வந்துட்டு மும்முரமாக பார்த்துட்டு இருக்கான். எதையும் கண்டுபிடிச்சிட்டான் போல், நிறையா ஒர்க்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஃப்யூச்சரில் காட்டுக்குள்ளே பாப்கட் லேடி போயிருப்பாங்க. வானத்தில் அரோரா தெரியும். அப்படியே கீழே பார்த்தா நிறையா ஸ்டோன்ஸ் ஜொலிச்சிட்டு இருக்கும். அங்கே அந்த சயின்டிஸ்ட் ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி தான் தெரியுது. அதே நேரத்தில் இங்கே அந்த லேடியும் அந்த ஸ்டோன் ஜொலிச்சிருக்கோம் இல்லையா, அரோரா வந்தப்போ அதை காமிச்சிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒரு லேடி வந்து நமக்கு சால்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பர்சனும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க, கார்ட் 6 இருக்குல்ல, அவங்கக்கிட்ட ஹாட் ஸ்ப்ரிங் இருக்க இடம் இருக்குது, அது அவங்களோட டெரிட்டரி, நம்மளை எடுத்துக்க விட மாட்டேங்கிறாங்க. அதை மட்டும் நம்ம வந்துட்டு எவாப்ரேட் பண்ணோன்னா நம்மளால் சால்ட் எடுக்க முடியும். அதே நேரத்தில் ஃபிஷ்ஷிங்கும் அவங்களோட இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால கார்ட் 5ல் இருக்கவங்களாம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது, ரீகோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீகோவும் பேசுறதுக்காக போகிறான். அவங்க கொஞ்சம் திமிராக நடந்துக்கிறாங்க. அந்த தாயாலாம் உருட்டி போடுவாங்க இல்லையா, ரீகோ சொல்லிகிட்டு இருக்கா, அதில் நான் ஜெயிச்சேன்னா நான் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசியில் ரீகோ தான் ஜெயிக்கிறான். ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சால்ட்டு ஃபிஷ்ஷிங் இது ரெண்டுமே அவங்களுக்கு கிடச்சிருது.
ரீகோவோட தம்பி மறுபடியும் காசு எடுக்கிறதுக்காக வந்திருப்பான். அந்த ஓனரும் கண்டுபிடிச்சிட்டு ஏன்பா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டாக தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் நான் இந்த காசை கொடுத்தாதான் ரீகோக்கு என்ன ஆச்சுங்கிற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஃபீல் ஒரு பெரியதான் சொல்லியிருப்பாரு. அந்த ஜொலிக்கிற கல் வந்துட்டு ஒரு மெட்ராய்டு அப்படின்னு சொல்லி எரிக்கல்லோட ஒரு பகுதி தான் அது. ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். மேக்னட்டோஸ்பியரோட டிஸ்டர்பன்ஸ் காரணமாக தான் அரோராவை நம்மளால் நைட்டில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மேக்னட்டோஸ்பியர்னா எர்த்தை சுற்றி எப்படி வந்துட்டு அட்மாஸ்பியர் இருக்கோ அதே மாதிரி தான் மேக்னட்டோஸ்பியருங்கிறது. எனர்ஜி பார்ட்டிகல்ஸ்லேருந்து எர்த்தை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் அரோரா நமக்கு தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், மேக்னட்டோஸ்பியர்னு சொல்லிட்டு அந்த லேயரில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அரோரா நம்மளால் பார்க்க முடியும். அந்த குட்டி பையன் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்டாரை பார்த்து தான் இங்கே இருக்க எல்லாத்தையும் சொல்லியிருந்திருப்பான். அதெல்லாம் வச்சு கன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சூப்பர் நோவா ஈவெண்ட் தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு சயின்டிஸ்ட்டும் சூப்பர் நோவா ஈவெண்ட் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க ப்ரொஃபஸர் போல் இனிமேல் ப்ரொஃபஸர்னே வச்சுக்கலாம். சூப்பர் நோவா ஈவெண்ட் என்னன்னா ஒரு மேசிவான எனர்ஜி ஜென்ரேட் ஆகும்போது அது ஒரு பிளாக் ஹோலை க்ரியேட் பண்ணும். ஓப்பன் ஸ்பேஸ் டைமை கிழிச்சிட்டு உள்ளே போகும். அதே மாதிரி தான் அந்த ட்ரெயினும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸரும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆஃபீஸர் கேட்டுட்டு இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சு பார்க்கும்போது டனல்குள்ளே ஒரு வார்ம் ஹோல் உண்டாகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. ஹீரோவும் அந்த ஷூட்டிங் ஸ்டாரும் எத்காக்கும் கூட சூப்பர் நோவாவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ட்ரெயினில் சயின்டிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு புக் எடுத்து காமிக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் எழுதின புக்கு தான். அந்த ப்ரொஃபஸர் வேறு யாரும் இல்லை, இங்கே ப்ரெசன்ட் டைமில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்கல்ல சூப்பர் நோவா மூமெண்ட்டை, அவரோட புக்கு தான். அவர் வந்து சொல்லியிருக்காரு, வார்ம் ஹோல் வந்து க்ரியேட் ஆச்சுன்னா அப்போது டைம் ட்ராவல்ங்கிறது பாசிபிள் தான் அது வழியா அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னுமே டீப் டவுனும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பாய் இருக்கான் இல்லையா, அவன் தான் ஒரு பேப்பரில் 2023 2016 எழுதி வைக்கிறான். எப்படி நம்மளால் டைம் ட்ராவல் செய்ய முடிஞ்சுது அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கான். அந்த வார்ம் ஹோல் வழியாக 2023லேருந்து 2060க்கு நம்மளால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்தில் சயின்டிஸ்ட்டும் திரும்பியும் வார்ம் ஹோல் கிரியேட் ஆச்சுன்னா நம்மளால் திரும்பி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக திரும்பி போயிடுவோங்கிறது வந்துட்டு உறுதி கிடையாது. பட் இருந்தாலும் எப்படி வந்துட்டு வந்திருக்கோங்கிறதுனாலும் இவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் திரும்பி எப்படி போகணுங்கிறத கண்டுபிடிச்சதுக்கே கொஞ்சம் எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. திரும்பி போயிட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த மேக்கப் கேர்லும் சொல்லிட்டு இருக்கா, அவளுக்கு தான் இங்கேருந்து போகவே இஷ்டம் இல்லையே, நம்ம போய் மட்டும் என்ன பிரயோஜனம், 2026 தான் உலகமே அழிஞ்சிருமே, எல்லாமே வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம போனால் நம்மளால் உலகத்தை காப்பாற்ற முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ நெகட்டிவாக பேசினாலும் யாரும் அதை பெருசாக கண்டுக்கல. எப்படியாவது திரும்பவும் ப்ரெசென்ட்க்கு வந்து ஃப்யூச்சரை மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்குள்ளேயே அந்த லவர் பாய் லவர் கேர்ள் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அது நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்துட்டு இங்கேருந்து திரும்பி போகவே இஷ்டம் இல்லை. அந்த பையனுக்கும் ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது. இங்கே அந்த லவர் பாயும் தனியாக வந்துட்டு புலம்பி அழுவுறான் ரீகோ கிட்ட. இதே நேரத்தில் அந்த லவ்வர் கேர்ள் கோச்சிட்டு வந்து வேற ஒரு இடத்துல வந்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பா. பயங்கரமாக மழையெல்லாம் பெய்யுது. ரீகோ அந்த லவ்வர் பாய் ஹீரோன்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க லவ்வர் கேர்ளை. அந்த பிள்ளை தேடுற பஞ்சாயத்தில் ஹீரோயின் வேற கீழே விழுந்து காலை உடச்சிக்குவாங்க போல். ரீகோ தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். மழை வந்துட்டு பயங்கர ஹெவியாக பெஞ்சிட்ருக்கு. ஒரு தாத்தா இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி அதே தன்னோட பையனாக நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களும் இப்போ வந்து காட் ஃபைக்கு வந்துட்டு நானுமே இங்கே தான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே யாரும் பேசல. அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் டனல் பக்கம் ஒரு கேட் இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தா வார்ம் ஹோல் இருக்குது. ஹீரோவும் பார்க்குறான் அதை. தாத்தா தான் கையில் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்களே, அதை அந்த வார்ம் ஹோல் இழுத்துக்குது. ஹீரோவும் ஒரு கல்லை தூக்கி போடுறான், அதையும் இழுத்துக்குது. சரி அப்படின்னா இதுதான் வந்துட்டு ப்ரெசென்ட்க்கு போகிற வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் போயிட முடியாது. வார்ம் ஹோல்குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணால் உயிருக்கு ஆபத்து. ஸோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போகணும். அதை தான் அந்த சயின்டிஸ்ட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த தாத்தா கிட்டேருந்து வந்திருக்கோம்ல ஒரு குட்டி செடி மாதிரி ஒன்று, அது அவங்கக்கிட்ட தான் மாட்டுது. இதுலேருந்து எப்படியோ இங்கே அவங்க வார்ம் ஹோலில் ட்ராவல் பண்ணால் ப்ரெசென்ட்க்கு வர வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அதே நேரத்தில் அந்த லவ்வர் பொண்ணு தான் காணாமல் போயிருக்குமே, அதுதானே தேடிட்டு இருப்பாங்க. மழையெல்லாம் பேஞ்சு ஓஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லவ்வர் கேர்ள்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி காட் ஃபைக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க.
அந்த சயின்டிஸ்ட் பையனும் சொல்லிட்டு இருக்கான், நம்ம பார்த்தது வார்ம் ஹோல் தான். ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க போல. நேச்சுரல் ஈவெண்ட் எர்த்குவேக்கு, அரோரா அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நடக்கும்போது வார்ம் ஹோல் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் இந்த வார்ம் ஹோல் வழியாக ட்ராவல் பண்ணி ப்ரெசண்ட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த லவர் கேர்ள் அதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அவளுக்கு இங்கேருந்து போகவே இஷ்டம் இல்லை. பாப்கட் லேடி தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மேக்கப் கேர்ளும் சொல்கிறா, இங்கெல்லாம் உன்னால் குழந்தைய வளர்க்க முடியாது, நீ வந்துட்டு ப்ரெசண்ட்க்கு போனால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் நம்மளோட வேர்ல்டுக்கு போகலாம், ஃப்யூச்சரையும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒரு வேளை அது நடக்கலைன்னா அப்படின்னு சொல்லும்போது நம்ம நடத்தி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்கான். காட்டுக்குள்ளே பவர் கொடுக்குறோம்ல லைன், அதை வந்துட்டு ஒயிட்டி பார்த்துருவான். அதை வந்து சொல்லிகிட்டு இருக்கான். சரி, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்லும்போது அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்க டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சயின்டிஸ்ட்டும் மறுபடியும் ஒரு சயின்டிஃபை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதை தான் வார்ம் ஹோல்னு வச்சுக்கலாம். இதை நம்ம திரும்பவும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை யூஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது வார்ம் ஹோலில் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் திரும்ப போகிறதுக்காக. எல்லாரும் எமர்ஜென்சி பவர் ஜென்ரேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அதையே வந்துட்டு ஒரு ஒர்க்காக எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேக்கப் கேர்ளும் இங்கே உட்காந்துருக்கா. ஹீரோயினும் வந்து பேசி பார்க்குறா, நான் எங்கேயும் வரல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீங்கள் வேணால் ப்ரெசென்ட்க்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ இங்கேயே ஸ்ட்ரக் ஆகி இருக்க போறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது, ப்ரெசென்ட்டில் தான் ஸ்ட்ரக் ஆகி இருக்க மாதிரி இருக்குது, ப்ரெசென்ட்க்கு போய் மட்டும் என்ன பிரயோஜனம், ஒரு வேளை ஃப்யூச்சரை மாற்ற முடியலன்னா பரவாயில்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ தான் கூப்பிட்டு பார்க்குறான். இப்போ அந்த சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க, யாராவது இங்கே இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டில் எடுத்து வரைகிறாங்க. இப்போ நம்ம 2060 இருக்கோம், 2023க்கு நம்ம போகணும். இடையில 2026 தான் அந்த உலகம் அழிய போகிற ஈவெண்ட் நடக்க போகுது. இன்கேஸ் நம்ம ப்ரெசண்ட்டுக்கு போயிட்டு எதுவுமே மாற்ற முடியலன்னா 2060 அப்படியே தான் இருக்கும். அட்லீஸ்ட் ப்ரெசண்ட்டில் கொஞ்சம் பேர்னாலும் உயிரோடு வாழ்வாங்க. இங்கே வரமாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கனாலும் சர்வே பண்ணுவாங்க. அப்படி இல்லை, நம்மளால் வந்துட்டு ஃப்யூச்சரை மாற்ற முடியும் ப்ரெசண்ட்க்கு போயிட்டு அப்படின்னா 2வது டைம்லைன் வந்து க்ரியேட் ஆகும். அப்போ 2 பேரலல் வேர்ல்டு கிடைக்கும். அதில் ஒரு பேரலல் வேர்ல்டில் மட்டும் இவங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த பாப்கட் லேடியும் இதனால தான் சொல்கிறேன், நீ எங்கள் கூட திரும்பவும் ப்ரெசண்ட்க்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அந்த பிளேட்டை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரின்ட்டு ப்ரெசென்ட் கிளம்புற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரீகோ வந்துட்டு நானும் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ப்ரெசென்ட்டில் இருக்கிறது ஒரு தம்பி, அவனும் ஓனாக சர்வே பண்ணிக்குவான், எதுக்கு நம்ம தேவையில்லாமல் போய்க்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் போல். ஹீரோவும் பேசி பார்க்குறான். இங்கே ரீகோவும் வரத்துக்கு தயாராக இல்லை. எப்படியோ ஒரு வழியாக அந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்க எமர்ஜென்சி ஜென்ரேட்டரையும் கண்டுபிடிச்சி ஆன் பண்ணிடுறாங்க. அந்த தாத்தாவும் இங்கே தான் இருக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. அவருக்கு இங்கே அந்த காட்டில் தனியாக சர்வே பண்ணுறதா பெட்டராக ஃபீல் பண்ணார் போல். ஒயிட்டியும் அவருக்காக நிறையா பெரிஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்கணுன்னு தோணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அந்த தாத்தாவும் என்னோட பையனை புள்ளி பண்ணியிருக்காங்க, என்னோட பொண்ணோட ரேங்க்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கு, அப்போல்லாம் நான் வந்துட்டு அவங்கள கண்டுக்கவே இல்லை, அதனாலேயே என்னவோ அவங்களோட ட்ரஸ்ட்டை நான் இழந்துட்டேன், என்னால் வந்துட்டு திரும்பி அங்கே போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கும் கூட. ஒயிட்டையும் அவர்கிட்ட ஒரு வெள்ளை ஷீட்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கார்ட்டூன் மாதிரி இவங்கள வரைஞ்சி வச்சுருக்கான். அந்த லவ்வர் கேர்ளையும் ரொம்பவே பயங்கரமாக சமாதானப்படுத்துகிறாங்க. எப்படியாவது நம்ம வந்து ப்ரெசண்ட்க்கு போய் உன்னோட வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு நம்பிக்கைலாம் கொடுக்குறாங்க. ரீகோவையும் எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நம்மளால் ஃப்யூச்சரை மாற்ற முடியும், எங்களை நம்ப நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் ஆரம்பத்தில் முடியாதுன்னு அடம் பிடிச்சாலும் எப்படியோ ஒரு வழியாக வரத்துக்கு சம்மதிக்கிறான். ஹீரோவும் ரீகோவும் இருக்கவங்க எல்லாரையும் வந்துட்டு ட்ரெயினில் ஏற்றிடுறாங்க. கடைசியாக ரீகோ ஏறலாங்கும் போது மரம்லாம் விழுந்துருது. ஹீரோவும் எவ்வளவோ ரீகோவை கூப்பிட ட்ரை பண்ணுறான். கடைசியில் அந்த தாத்தா தான் எங்கேருந்து ஓடி வந்து ரீகோவை பிடிச்சி ஏற்றி விட்டுறாங்க. வார்ம் ஹோலில் ஏதோ ஒரு கருப்பு புகை மாதிரி இருக்கும், அது ரீகோவோட கையில் பட்டிருக்கும். இந்த தாத்தாவும் ஸ்டார்டிங்லேருந்து வில்லன் மாதிரி தெரிஞ்சுட்டு கடைசியில் எல்லாருக்கும் ஹீரோ மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டி கூப்பிட்டுட்டு இருக்கான், நீங்களும் வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் போய் சந்தோஷமாக இருங்க, எனக்கு இங்கே இருக்கிறது தான் சந்தோஷமே அப்படின்னு சொல்லி அந்த கதவையும் மூடி விட்டுடுறாங்க. ட்ரெயினும் ட்ராவல் ஆக ஆரம்பிக்குது. அந்த வார்ம் ஹோல் வழியாக போகும்போது பயங்கர ஷேக்கன்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. எப்படியோ ஒரு வழியாக ட்ரெயினும் நின்று முடிக்குது. ஆசாசியாக ஹீரோவும் கதவை திறந்து பார்க்குறான். அங்கே கொஞ்சம் ஒர்க்கர் மாதிரி இருக்காங்க, அவங்க நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறான், இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சொல்கிறாங்க May 1st 2026 அப்படின்னு சொல்லி. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க 2023க்கு தான் போகணும், இப்போ 2026 டிசாஸ்டர் நடக்கிற டைமாக பார்த்து வந்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் போகுது. ஃப்யூச்சரில் இந்த டைரிலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டிசாஸ்டர் நடக்க போகுது, எப்படியாவது தடுங்க அப்படின்னு சொல்லி. ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கோன்னு சொன்னால் யார் தான் நம்புவா? பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க எல்லாரும்.
பெருசா ப்ரெசென்ட்ட மாத்திடலாம், கிழிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வந்திருப்பாங்க. இங்க ஒண்ணும் வேலைக்கு ஆகுற மாரி தெரியல. யாருமே நம்பவும் மாட்டேங்கிறாங்க. இவங்களும் வந்துட்டு கத்தி கதறி பார்த்துட்டாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. எல்லாரும் அவங்கவங்க குடும்பத்துல போய் சேர்ந்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் ஃப்யூச்சர மாத்த முடியலையே அப்படிங்கிற ஏக்கமும், வருத்தமும் எல்லார் மனசுலயும் இருந்துட்டு தான் இருக்கு. மறுபடியும் எல்லாரும் மீட்டிங் போட்டு எப்படியாவது ஃப்யூச்சர மாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கிடையிலயே ஹீரோயின் வந்துட்டு ரீகோட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ரீகோ வந்துட்டு இல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம ரீகோவோட கையில அந்த புகை பட்டுச்சா, அதனாலயோ என்னவோ தெரியல, அவனால சரியா அந்த கைய வச்சு வேலை பார்க்க முடியல. அவனுக்கு மட்டும் ரொம்பவே சோகமா தான் இருக்கு. ப்ரெசென்ட்டுக்கு வந்தது. பேசாம ஃப்யூச்சர்லயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஒய்டி நிறையா வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவான். அவன் ஒரு விளாக் மாதிரி போட்டிருக்கான். இந்த மாதிரி நாங்கள் ஃப்யூச்சர்லேருந்து வரோம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டரும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கான். மக்களும் வந்துட்டு அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க போல. நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஒரு பக்கம் ட்ரோலும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு செடி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு சாம்பிளுக்கு எடுத்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவே வந்துட்டு ப்ரூவ் பண்ணிருச்சு. இது வந்து 30 வருஷம் ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்குது. அதே நேரத்தில் ஒய்டியோட அந்த வீடியோவும் ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ மக்கள்லாம் கொஷின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து செக் பண்ணி தான் ஆகணும். அந்த பாப்கட் லேடி தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு பெரிய ஒரு மினிஸ்டர் தான் போய் பார்த்துருப்பாங்க. அவங்களும் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. நீங்கள் சொன்னதை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அது கரெக்டாக இருந்ததுனால நாங்கள் ராக்கெட்டையும் ரெடி பண்ணிட்டோம். அது போயிட்டு அந்த மெட்ராய்டை அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் அந்த பாப்கட் லேடி இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டை நம்பி தான் ஆகணும். ஏன்னா அதை தவிர நம்மள்ட்ட வேறு வழியும் கிடையாது. எதுவும் நடக்காதுன்னு நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ரீகோவும் அவனோட தம்பியை பார்க்க போயிருப்பான். அவன் இப்போ ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கான். ரீகோக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அவன் எப்படியோ வந்துட்டு ஒரு வழியாக உருப்படுற வழியை பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறா. ரீகோவால் இனிமேல் ஹேர் ட்ரெஸ்ஸராக ஆக முடியாது போல். அதான் அவனோட கையை வேலை செய்ய மாட்டேங்குது சரியா. எங்கேயோ தூரமாக போகிற ஐடியாவில் இருக்கான் போல். எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோட்டையும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ என்ன நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோக்கும் வேலை இருந்திருக்காது. அவனையும் வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. அவன் ஃப்யூச்சர்லேருந்து இந்த மாதிரி நடந்தது இதெல்லாம் சொல்லியிருப்பான் இல்லை. ஸோ நிறையா ரூமர்ஸ் இருக்கும். ஒர்க்குக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால ஹீரோயினும் அங்கே வந்திருப்பான். 3 பேரும் சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒயிட்டி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ட்ரெயின் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்துட்டு டைம் கேப்சூல்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நிறையா ஞாபகார்த்தமான திங்ஸ் இல்லை லெட்டர் அந்த மாதிரி போட்டு புதைச்சி வைப்பாங்க. ஃப்யூச்சரில் அதை எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இப்போது அந்த தாத்தா இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக ஒன்று புதைச்சி வைக்கிறான். மேக்கப் கேர்ளுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ ஒரு பையன் வந்துட்டு அவளை அப்ரோச் பண்ணுறான். அவளுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. லவர் பாயும் லவர் கேர்ளும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. லவர் கேர்ள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்பா இல்லையா, இப்போ அவளுக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிடுது. அதே நேரத்தில் ஒய்டி வந்துட்டு அந்த தாத்தாவோட பொண்ணை பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து சிடுசிடுந்தான் இருக்கா. இருந்தாலும் அவங்க அப்பாவை பற்றின விஷயம் கேள்விப்பட்டதும் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கே ரீகோக்கு தான் கை ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால ஒரு டம்மிக்கு வந்துட்டு ஹேர் கட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஒரு குழந்தை வந்துட்டு க்யூட்டாக கேட்டுட்ருக்கு, நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு முடிச்சுட்டு அனுப்புங்க அப்படி சொல்லிட்டு. அங்கே இருக்கவங்களும் இல்லைடா கண்ணா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரீகோ தான் வந்து அந்த குட்டி பொண்ணுக்கு அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விடுறான். அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறா. அந்த பாஸ் லேடியும் பரவாயில்லப்பா, நீ முன்ன விட தேறிட்ட, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரீகோக்கும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்கும். அவனும் அவசரமாக ஓடி வந்து பார்க்குறான். லவ்வர் கேர்ளுக்கு குழந்தை பிறந்துச்சு, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. திரும்பி வந்ததில் நடந்த ஒரு உருப்படியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப ஆசையாக அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ ரீகோ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ட்ரெயினில் இருந்தால் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது அந்த மேக்கப் கேர்ள் இருக்கா இல்லையா, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிச்சு. அவள் ஒயிட்டியை வம்பிழுத்துட்டு இருக்கா. அப்போ நீ என்னை டம்ப் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒயிட்டியும் கேட்டுட்ருக்கான். ஹீரோக்கும் எல்லாரும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எங்களோட உயிர் எல்லாத்தையும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இங்கே சயின்டிஸ்ட் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மெட்ராய்டை அழிக்கிறதுக்காக ராக்கெட் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் 3 நாளில் தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பர் 9 வந்து அந்த மெட்ராய்டு அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை ரீகோவும் தெரிஞ்சுக்கிறான். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கிட்ட ஸ்விட்சர்லாண்டில் பங்கர் இருக்கான், அங்கே போய் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீகோ சொல்லிட்டு இருக்கான். நான் வரல, நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இங்கேருந்து அவன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி பண்ண போகிறதா சொல்கிறான். ஹீரோனும் எல்லாரையும் பங்கருக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா. அதில் சில பேர் சொல்கிறாங்க, இதுதான் எங்களோட வாழ்க்கை, இதுதான் முடிவுனா நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், நாங்கள் எங்கேயும் வரல அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் ரீகோ கிட்ட எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ மீதி பேர் எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினையும் ஒழுங்காக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் எல்லாத்தையும் பேசிட்டேன், வரவங்க எல்லாம் நாளைக்கு 8:30 வந்துடுவாங்க, நீயும் ட்ரெயினுக்கு வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி ரீகோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா.
ரீகோவோட தம்பி இருக்கான் இல்லை, அவனும் ரெடி ஆகிட்டான். ரீகோ கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான், உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன், நீ இருக்கிறதுனால தான் நான் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அன்பெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு இருக்கான். ரீகோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ரீகோவும் காலைல ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான். ஹீரோயின் வந்து லவர் பாய் குழந்தைய கையில் வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கா. ரீகோ பங்கருக்கு வரல போல், அதை இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்கா, நீ நல்லா பார்த்துக்கோ, நான் உன்னை எப்போவுமே மறக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கா. பின்னாடி கேட்குற சத்தத்தை வச்சு எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா போல வேக வேகமாக ரீகோவை பார்க்க தான் போயிட்டு இருக்கா. ஹீரோயினும் ரீகோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் ரீகோவும் வந்து ரொம்பவே ஃபீல் ஆகி ஹக் பண்ணிக்கிறான். உனக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணுறான் போல். ரீகோ வந்து பேசிகிட்டு இருக்கான், நானும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவும் யாரா இவன் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரீகோவும் சொல்லிட்டு இருக்கான், நீ என்னை ஒவ்வொரு தடவையும் என்னோட உயிரை காப்பாற்றினது நீ, அதனால இந்த தடவை நம்ம எல்லாரையும் சேர்ந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோவை தனியாக விட ரீகோக்கும் மனசு இல்லை, அதனால அவனும் இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டான். ப்ரொஃபஸர்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, அவருக்கு ஏதோ கால் வருது, அவரும் ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக படுக்கிறாங்க. என்ன விஷயம்னு தெரியல. ஆல்ரெடி ஒய்டி வந்துட்டு ஒரு டைம் கேப்சூல் புதைச்சி வச்சுருப்பான் இல்லையா, அது கரெக்டாக தாத்தாவே எடுத்து படித்து பார்க்குறாங்க. அவர் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்லேயே நல்லா வாழ பழகிட்டாரு. ரீகோவும் ஹீரோ கிட்ட என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ஒன்றா சமாளிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த ஹோல் சீரீஸே முடியுது. கடைசியில் என்னாச்சு, உலகம் அழிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரொஃபஸர் ராக்கெட் சக்ஸஸ்ஃபுல்னு கேள்விப்பட்டிருக்கணும், அதனால கூட ரிலாக்ஸ் ஆகிருக்கலாம். அதை பற்றி இந்த சீரீஸில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸ்க்கு உண்மையாலுமே நான் கொஞ்சம் நிறையாவே டைம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு புரியுது. அடுத்த சீரீஸில் நானும் இந்த அளவுக்கு டைம் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் பெருசாக சைஃபை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இது வரைக்கும் எதுக்கும் கொடுத்ததில்லை. இந்த தடவையும் வேண்டாம், சும்மா நார்மலாக சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணலாம் தான் நினச்சேன். ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். அது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதா பிடிச்சிருந்துதாங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணிடுங்க. இந்த சீரீஸோட எண்டிங் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு கன்க்ளூஷனே கொடுக்காமல் இருந்திருக்காங்க. அதான் ஜப்பான் கவர்மெண்ட் பற்றி எல்லாருக்குமே தெரியுமே, அவங்க டெக்னாலஜியில் வேறு லெவல். எப்படியும் அந்த ராக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோனும் ரீகோவும் நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவாங்க நம்புவோம். ஸோ எனிவேஸ், இந்த சீரீஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் 16 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.